கிறிஸ்துவின் சிந்தனை துளிகள். பிரேசில் நாட்டின் ஒரு அழகிய கிராமத்தில் இருந்த பழைய தேவாலயத்தின் சுவர்களும் கூரையும் மிகுந்த சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் இருந்தது. ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு பின் ஆலயத்தில் பாதிரியார், நம் ஆலயத்தை செப்பனிடும் பணிக்கு நம்மிடம் போதிய பணவசதி இல்லை, ஆகவே அதற்கு தேவையான பணத்தை நாம் சேர்ப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமை சேல் நடத்தலாம், அதாவது விற்பனை நடத்தலாம் என முடிவு செய்துள்ளேன். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. அன்றைய தினம் சம்பளம் வாங்குபவர்கள் பணமாகவும், வியாபாரம் தொழில் செய்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொழில் செய்யும் சம்பந்தப்பட்ட பொருட்களையே ஆலயத்தில் காணிக்கையாக கொண்டு வந்து வைத்தால் அதனை நாம் ஏலம் விட்டு அதன் மூலம் வருமானத்தையும் சேர்த்து கொள்ளலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்ததற்கு ஏற்ற பொருட்களை வந்து படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். பாதிரியார் குறிப்பிட்ட அந்த நாள் வந்தது. காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் காய்கறியும், ஆடை வியாபாரம் செய்பவர்கள் ஆடையும், ஹார்ட்வேர்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் அதற்கேற்றார் போன்ற பொருட்களையும், மாத சம்பளம் வாங்குபவர்கள் பணத்தையும் வந்து படைத்தனர். சபையார் அவரவர் வசதிக்கு ஏற்ப செய்தனர். அப்போது கோயிலின் முகப்பு வாசலை கண்ட சபையாருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. காரணம், ஏலத்திற்கு வந்த பொருட்களில் ஒரு புத்தம் புதிய அழகிய சவப்பெட்டியும் காஃபின் பாக்ஸ் இருந்தது. நமது ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அடக்க ஆராதனை நடைபெறாதே, யார் இறந்து விட்டது? என்ன இது புதிதாக முளைத்துள்ளது? இதுவும் ஏலத்திற்கா? இதை யார் ஏலம் எடுப்பார்கள் என ஒருவரை ஒருவர் கேட்டு முணுமுணுத்தனர். அப்போது அங்கு வந்த கோயில் பிள்ளையிடம் விசாரித்தனர். அதற்கு அவர், அதோ கட்டம் போட்ட சட்டை போட்டு கொண்டு நிற்கிறாரே, அவர் கொண்டு வந்து வைத்துள்ள காணிக்கை பொருள் இது. அவர் ஒரு சவப்பெட்டி செய்யும் ஆச்சாரி, கார்பெண்டர் என்றார். சபையார் அனைவரும் அவரை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தனர். ஆனால் அவர் எதையும் கண்டுகொள்ளவில்லை. பாதிரியார் சொன்னது போல், நீங்கள் என்ன தொழில் செய்து பிழைக்கிறீர்களோ அதில் காணும் பொருட்களை படையுங்கள் என்றார். நான் சவப்பெட்டி செய்து பிழைப்பு நடத்துகிறேன், அதனால் சவப்பெட்டியையே காணிக்கையாக வைத்துள்ளேன் என்றார். ஆராதனை முடிந்தவுடன் ஏலம் தொடங்கியது. எல்லா பொருட்களையும் சபையார் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர். இறுதியாக அந்த சவப்பெட்டியை ஏலத்திற்கு எடுத்து வந்து நிறுத்தினர். அனைவரும் திகைத்து அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். யார் முகத்திலும் ஈயாடவில்லை. அங்கு ஒரே மையான அமைதி. யார் இதை ஏலம் கேட்டு வாங்க போகிறார்கள் என்று எல்லோருக்கும் ஒரே டென்ஷன். யாருமே சவப்பெட்டியை வாங்கலைன்னா என்ன செய்வார்கள்? அப்பொழுது திடீரென சவப்பெட்டி செய்பவரின் வயதான நண்பர் ஒருவர் எழுந்து அந்த சவப்பெட்டியை 15,000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டுவிட்டு அதனை பாதிரியாருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதாக கூறினார். உடனே பாதிரியார் முறைத்து எழுந்தாரே பார்க்கலாம். எப்படியோ உடன் சுதாரித்து கொண்டு அதை 30,000க்கு அவர் ஏலம் கேட்டு அதனை பிசி செக்ரட்டரிக்கு தாம் அளிப்பதாக கூறினார். பிசி செக்ரட்டரி சட்டென துடிதுடித்து சவப்பெட்டியை 50,000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டு அதனை உபதேசியாருக்கு அளிப்பதாக கூறினார். உடனே உபதேசியார், என்ன செக்ரட்டரி, என்னை சாக சொல்கிறீர்களா என கோபமாக கேட்டு எழுந்து சவப்பெட்டியை 80,000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டு அதனை அவர் அருகில் அமர்ந்திருந்த ட்ரெஷரருக்கு அளிப்பதாக கூறினார். ட்ரெஷரர் எழுந்து சவப்பெட்டியை 1,00,000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டு மற்றொருவருக்கு என்றும், அந்த மற்றொருவர் எழுந்து அதற்கு மேல் தொகை கோரி அடுத்தவர் என்றும் கூறவே, இப்படி மாறி மாறி சவப்பெட்டி 1,80,000 ரூபாயில் வந்து நின்றது. ஒரு தரம், 2 தரம் என கடைசியாக மாட்டினவர்கள் மொழி பிதுங்கி கடுப்பாகி செய்வதறியாது நின்றனர். அப்பொழுது புதிதாக அந்த ஊருக்கு சுற்றுலா வந்திருந்த மிகுந்த செல்வந்தர் ஒருவர் எழுந்து அந்த சவப்பெட்டியை 2,00,000 ரூபாய்க்கு ஏலம் கேட்டு அதனை சவப்பெட்டி செய்யும் அந்த ஆசாரிக்கே அன்பளிப்பாக கொடுப்பதாக கூறினார். அந்த ஆசாரியும் சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டு புன்முறுவலுடன் தான் காணிக்கையாக படைத்த சவப்பெட்டியை தன் வீட்டுக்கு சுமந்து சென்றார். அவரை கேவலமாக நோக்கிய கண்கள் தரைக்குத்தி நின்றது. சல்லி காசும் போடாமல் எல்லாரையும் காட்டிலும் பெரிய தொகையை ரூபாய் 2,00,000 கான்ட்ரிபியூட் பண்ணின அந்த நபரை பார்ப்பதற்கே வெட்கி தலை குனிந்து நின்றனர். கடவுளின் ஊழியத்தை நீங்கள் பல வழிகளில் செய்யலாம், தாங்கலாம். அவைகளை சிலர் ஏளனமாகவும்
சிறுமையாகவும் நோக்கலாம். உங்கள் மனதை கர்த்தர் அறிவார். நீங்கள் உங்களின் பெருமைக்காக, சுய விளம்பரத்திற்காக கட்டாயமாகவும் விசனமாகவும் போலியாக மனமில்லாமல் செய்யும் சேவைகளை, ஊழியத்தை அவர் ஒரு நாளும் ஏற்கவே மாட்டார். God wants you just the way you are. He will turn your shame into honor. பராபரனுக்கு ஸ்தோத்திரங்கள்.